ஹாய் செல்லக்குட்டீஸ், இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம் தெரியுமா? பூரன் போலி. அதுக்கு இப்போ என்ன பண்ணணும்னா, ஒரு குக்கரில் ஒரு டம்ளர் நம்ம கடலைப்பருப்பு எடுத்துக்கணும். அதைய குக்கரில் போட்டு ஒரு 2 டம்ளர் தண்ணி ஊற்றி மஞ்சள், அப்புறம் அந்த எண்ணெய், சால்ட்டு இதெல்லாம் போட்டு நம்ம 2 டம்ளர்ஸ் வாட்டர் போட்டு லிட்டை க்ளோஸ் பண்ணி வைக்கணும். ஒரு விசில் விட்ட முன்ன அதையும் எடுத்துடணும். நல்லா கிளறிட்டு லிட்டை க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு ஒரு விசில் நம்ம போடணும். இப்போது இந்த கடலைப்பருப்பு நல்லா வெந்த பின்ன இந்த அளவுக்கு வெந்திருக்கணும். இது ஒரு சீவ் வச்சு நம்ம வடிகட்டிடணும். இப்போது ஒரு டம்ளர் வேணும்னா எக்ஸ்ட்ராவாக 1.5 டம்ளர் போட்டுக்கலாம். நான் ஒரு டம்ளர் நீங்கள் எக்ஸ்ட்ராவாக போட்டுக்கோங்க. எனக்கு கம்மியாக சுகர் வேணும்னு சொல்லி இப்போ இதையை வெல்லமும் இதுவும் சேர்ந்து நல்லா அரைச்சிக்கணும். அரைச்சிட்டு இந்த வடிகட்டியில் நல்லா நம்ம நைஸாக எடுத்துட்டு மறுபடியும் தண்ணி இருக்கும்ல, அதனால் இந்த குக்கரில் நல்லா கிளறி விட்டோம்னா தண்ணியெல்லாம் எவாப்ரேட் ஆகிட்டு நமக்கு இதாக இருக்கும். நமக்கு இன்னும் கொஞ்சம் திக்னஸ் வேணும்னா கடலை மாவு கொஞ்சம் ஒரு ஸ்பூன் போட்டு திக் பண்ணி அந்த பூர்ணத்தை எடுத்து வச்சுக்கலாம். இப்போது மைதா மாவு 1 கப்பு, கோதுமை மாவு 1 கப்பு, உப்பு, எண்ணெய் 2 ஸ்பூன் இதெல்லாம் போட்டு நல்லா நம்ம அதில் ஒரு சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சு வச்சுட்டு அதில் பால்ஸ் நம்ம எடுத்து வச்சுக்கணும். இது ஒரு 2 ஹவர்ஸ் 3 ஹவர்ஸ் நம்ம அப்படியே வச்சிடணும். அந்த மாவு சாஃப்டாகிற மாதிரி ஒரு 2 ஹவர்ஸ் வச்சிடணும். அதுக்கப்புறமா நம்ம இந்த இதை எடுத்துட்டு ஒரு சப்பாத்தி மாதிரி பண்ணி அந்த பூர்ணத்தை நம்ம இதில் ஸ்டஃப் பண்ணணும். இந்த மாதிரி ஸ்டஃப் பண்ணி மறுபடியும் அந்த ரோலர் வச்சு நல்லா ரோல் பண்ணும். சப்பாத்தி எப்படி ரோல் பண்ணுமோ ரொம்ப அமுத்தி தேய்க்காமல் லேசாக தேய்ச்சிட்டு வரணும். இந்த மாதிரி இது ஒரு டைப்பு நம்ம ரோல் பண்ணுறது. நல்லா லேசாக அந்த சைட்ஸில் எல்லாம் நம்ம நல்லா ரோல் பண்ணி விட்டுட்டோம்னாக்கா நமக்கு எவ்வளோ லேசாக வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம அதை நல்லா தேய்ச்சி விட்டுடலாம், ரோல் பண்ணிடலாம் சப்பாத்தி மாதிரி. இந்த ஸ்டஃபிங்கை அதுக்குள்ளே வச்சுட்டு இந்த மாதிரி பண்ணணும். இப்போ இதையை எடுத்து வேறு இதில் வச்சுட்டு இன்னொரு இது நான் செஞ்சு காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ இதையை ரோல் பண்ணிவிட்டு அந்த ஸ்டஃபிங்கை உள்ளே வச்சுட்டு மேலே எல்லா சைடில் இருக்கிறது எல்லாம் மேலே கொண்டு வரணும். அப்படி மேலே கொண்டு ஒரு அதில் இருக்க எக்ஸ்ட்ரா மாவை அதுலேயே வச்சு அமுத்திட்டு மறுபடியும் அந்த பவுடரில் டஸ்ட் பண்ணிவிட்டு கோதுமை மாவும் இந்த மைதா மாவும் ஒவ்வொரு கப்பு போட்டிருக்கோம் நம்ம. இப்போ அந்த பூர்ணத்தை நல்லா அமுத்தி தேய்க்காமல் நம்ம அந்த சப்பாத்தி மாதிரி இருக்குல்ல அந்த ஸ்டஃப்டு ஒன் அதையை நல்லா அப்படியே லேசாக ரவுண்டாக தேய்ச்சிட்டு வரணும். திருப்பி போட்டு பண்ணால் நமக்கு ஈஸியாக இருக்கும். அது பிஞ்சு போகாமல் வரும். தப்பமாக இந்த ஓரத்தில் இருக்கிற தப்பமாக இருக்கிறது எல்லாம் கொஞ்சம் தின்னாக பண்ணணும். நம்ம தின்னாக தேய்ச்சி வச்சிடணும். அதே மாதிரி இந்த பாலையும் ரோல் பண்ணி
அதில் வந்து ஸ்டஃப் ஒன்று இருக்காவும் எப்படி வைக்கிறேன்னு பார்த்துக்கோங்க. அதை வந்து மேலே கொண்டு வரணும். ரொம்ப ஈஸி தான் பண்ணுறதுக்கு. அப்படியே பண்ணி அதில் இருக்க எக்ஸ்ட்ராவை வந்து உள்ளே வச்சுட்டு மறுபடியும் அதை பவுடரில் இது பண்ணி டிப் பண்ணி நல்லா தட்டி விட்டுக்கணும். அதுக்கப்புறம் நம்ம ரவுண்டாக நம்ம வந்து அதைய வந்து போடணும். திருப்பி திருப்பி போட்டு அந்த ரவுண்ட் கரெக்டாக வருதான்னு பார்த்துட்டு நம்ம போடணும். சைடில் தான் நம்ம தேய்க்கணும், நடுவில் தேய்க்காமல் சைடில் அப்படியே அந்த தப்பமாக இருக்குல்ல அதையை வந்து நம்ம தேய்ச்சி போடணும். இது பார்த்துட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த பிய்யாமல் எப்படி வருதுன்னு தெரிஞ்சுக்கலாம். நல்லா திருப்பி திருப்பி போட்டு அந்த ஓரத்தில் இருக்கிற தப்பமாக இருக்கிறத வந்து நம்ம ரோலர் வச்சு அமுத்தி விட்டுறணும். ரோலரை வந்து திருப்பி திருப்பி நம்ம பண்ணிக்கலாம். இப்போ நம்ம எப்படி இதைய வந்து ஒரு டாவாவில் வந்து நம்ம எப்படி போட்டு அதைய வந்து கரெக்டாக அதை வந்து ஃப்ரை பண்ணுறோன்னு பாருங்கள். இப்போ வந்து ஒரு தவா எடுத்துக்கோங்க, தோசைக்கல் எடுத்துக்கோங்க. இப்போ அதில் நெய் இல்லைன்னா ஆயில் எது வேணால் ஃபஸ்ட்டு அதில் போட்டுட்டு அதுக்கப்புறமா இந்த தேய்ச்சி வச்ச பூரண் போலியை வந்து எடுத்து போடணும். அதுக்கப்புறம் நெய் எடுத்து மேலே ஊற்றிடணும். அப்படி கொஞ்சம் ஒரு ஸ்பூன் ஊற்றினீங்கன்னா 1.5 ஸ்பூன், ஒரு போலிக்கு 1.25 ஸ்பூன் போடலாம். 2 போட்டாலும் நல்லாயிருக்கும். இப்போது பாருங்கள் அந்த கோழி எப்படி உப்புதுன்னு பாருங்கள். திருப்பி போட்டதுக்கப்புறம் நம்ம வேணும்னா நெய் கூட இன்னும் எக்ஸ்ட்ரா கீழே வந்து வேணும்னா போடலாம். இதை வந்து கொஞ்சம் கம்மியாக வச்சுக்கலாம், ரொம்ப ஹை ஃப்ளேம் வைக்காமல் மீடியமாக வைக்கலாம். பாருங்கள் எப்படி வெள்ளுதுன்னு பாருங்கள், ஃப்ளஃபியாக வருது. மறுபடியும் திருப்பி போட்டு மேலே வந்து கோல்டன் ப்ரௌன் வர்ற மாதிரி பார்த்துக்கலாம். நெய் வேணும்னா எக்ஸ்ட்ரா நம்ம ஊற்றிக்கலாம். நெய் ஊற்றும் போது நம்ம அது ட்ரை ஆகாது. நம்ம ஒரு 1 டே வச்சுருந்தாலும் கொஞ்சம் டைம் ஆகுதான் அது வந்து ஹார்டாக இருக்காது. அதனால் நம்ம ட்ரை இருக்காமல் இருக்கிறதுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாகவே நம்ம நெய் ஊற்றிக்கலாம். சூப்பராக இருக்கும் இந்த பூரண் போலி. கண்டிப்பாக இதை எல்லோரும் செஞ்சு அந்த ஸ்வீட்னஸ் எல்லாம் உங்களுக்கு எவ்வளோ எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணணுமோ ஆட் பண்ணிக்கலாம். இவ்வளோ நான் வந்து கம்மியாக தான் ஆட் பண்ணியிருக்கேன், நீங்கள் வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம். அந்த பூர்ணம் செய்யும்போது வெல்லம் வந்து நீங்கள் ஒரு கப்புக்கு 1 கப்பு எடுத்திருக்கீங்கல்ல, அந்த நீங்கள் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கார்டமன்ஸ் வந்து ஒரு 3 கார்டமன் போட்டு அந்த பூர்ணம் செய்யணும். சூப்பராக ஆயிடுச்சு. வாங்க எடுத்து சாப்பிடுங்க வாங்க. இப்போ மறுபடியும் நான் எப்படி பூரணம் செய்கிறதுன்னு காட்டுறேன். மறுபடியும் வந்து அதை எப்படி நல்லா தேய்க்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். நல்லா திருப்பி போட்டுட்டு இந்த மிச்சம் இருக்க இந்த கார்த்தி உருண்டையும் நம்ம வந்து பூரணத்தில் கரெக்ட் பண்ணி நம்ம மறுபடியும் போடலாம். எப்படி தேய்க்கிறதுன்னு நம்ம பார்த்தோம்னா நம்ம அதே மாதிரி தேய்க்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த
இந்த பூரன் போலியும் பாருங்கள் நல்லா உப்புது, நல்லா சாஃப்டாக இருக்கும். ஏன்னா அது வந்து நான் வந்து ஒரு 2 hours வந்து அதே மாவை வந்து பிசைஞ்சு அப்படியே வச்சுருந்தேன். மினிமம் 2 hours வச்சா தான் அந்த நல்லா ஃப்ளஃபி வரும். இப்போ நெய்யெல்லாம் ஊற்றி மீடியம் ஃப்ளேமில் வந்து நம்ம சுடணும். ஹை ஃப்ளேமில் சுட்டோம்னா கருகிரும். அதனால் மீடியம் ஃப்ளேம் வச்சு நம்ம அதே மாதிரி போட்டோம்னா நல்லா பொல்லும். பாருங்கள் எப்படி நல்லா பொல்லுது பாருங்கள். நம்ம வந்து ஒரு ஸ்பேட்சில் வச்சு ஓரத்தை எல்லாம் இப்படி அமுக்கி விட்டோம்னா சூப்பராக அது நல்லா ஏர் சர்க்குலேட் ஆகி சூப்பராக பொல்லும். வாங்க சாப்பிட்லாம். பூரன் போலி சூப்பராக இருக்குது. நீங்கள் கண்டிப்பாக இது உங்கள் வீட்டில் செய்யணும். செஞ்சு பாருங்கள், ட்ரை தான் பண்ணி பாருங்களேன், சூப்பராக இருக்கும். ஓகே செல்லக்குட்டீஸ், வைப் வித் விஜியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.